கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிற தியானத்தை எடுத்து நம்ம வாசித்து கேட்போமாக்கு. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், எனக்காக பேசு, இல்லை அடுத்து சொல்லுது எனக்காக யார் பேசுவாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லப்படுகிறது வசனம், அப்பொழுது நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். யார் நம்ம பட்சமாக பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒருவர் நமக்காக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நம்ம பட்சமாக பேசி அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, இந்த வசனங்களை தியானிக்கும் போது, இந்த வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து சொல்லப்படுகிறது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பாருங்கள், பயிர் நடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பண்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் விதைகளை நட முடியும். அப்படி இருந்தால் தான் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.